ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஊழியர் சினிமா உலகையே ஆட்டி படைத்த கொடூர ரவுடியாக மாறியது எப்படி? சென்னை கடற்கரையின் நிழல் உலக தாதா அயோத்திக்குப்பம் வீரமணியின் சிஷ்யன். கோடிக்கணக்கான ரூபாய் புழங்கும் செம்மர கடத்தலில் வந்த மோதல். ஆசை தம்பிக்காக போலீஸ் ரெக்கார்டுகளையே உறைய வைத்த அந்த உச்சபட்ச சம்பவம் ஆளும் திமுகவின் தலைகளுக்கே பகிரங்க எச்சரிக்கை விடுத்தது முதல் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோயினை கடத்தி சித்திரவதை செய்தது வரை ஜிம்பாடி கபிலனின் சம்பவங்கள் பற்றி அலசுகிறது தி கிரைம் ஸ்டோரிஸ், எ ஜர்னலிஸ்ட்ஸ் டைரி தொடர். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. ஜிம்பாடி கபிலன்னா உண்மையிலேயே ஜிம்பாடி தான். ஆமாம் ஆமாம். கரலாக்கட்டை பிரியர். எங்கே ட்ராவல் பண்ணாலும் கூட கரலாக்கட்டே சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். சினிமாவில் வந்து ஸ்டண்ட் யூனியில் இருந்தாலும் அந்த துறைமுகன் ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அதில் அருண் பாண்டியனோட கப்பலில் மோதக்கூடிய ஒரு சண்டை காட்சி அதில் கபிலன் பண்ணியிருப்பாப்புல. அருண் பாண்டியனோட கொஞ்சம் வளர்த்தியாகவும் அருண் பாண்டியனோட உடம்பா ஒரு இமேஜ், பெரிய ஒரு காட்டெருமை மாதிரி ஒரு தோற்றம், நல்லா ஆச்சான போக்கா இருப்பாப்புல. அதான் கபிலன். உங்களால் இந்த சமுதாயம் நிம்மதியா இருக்கா? இல்லை. கபிலன் வந்து சென்னை போலீஸாரால் 1996 செப்டம்பர் மாதம் மலர் மருத்துவமனை அடையாறு பக்கத்தில் அந்த வாசலில் வச்சு சுட்டு கொல்லப்பட்டவர். தூத்துக்குடி மாவட்டம் வாழையாடி தான் பூர்வீகம். ஒன்றும் பெரிய கஷ்டமான குடும்பம்லாம் சொல்ல முடியாது. அவங்க அப்பா வந்து அலுமினிய தொழிற்சாலை வச்சுருந்தார். நல்ல குடும்பம் தான், ஓரளவுக்கு கௌரவமான குடும்பம் தான். அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வரும்பொழுதே இவருக்கு என்ன நோக்கம்னா, சென்னையில் போட்டு சினிமாவில் நடித்து பிறலாயிடணும், ஏதாவது ஒரு மாற்று வழியில் சம்பாதிச்சிடணும். ஒரு நம்பர் லாட்ரி இல்லை லாட்ரி டிக்கெட்டே வந்து போலியை அடிக்கலாம். இந்த மாதிரி எது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளை செட்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயம் கையில் எடுக்கலாம் அப்படி தான் வராப்புல. வரும்போது அங்கே சென்னை திருவள்ளூர் மாவட்டம் ரிடில்ஸ் பக்கத்தில் பாடிநல்லூர் அந்த ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரா வருது. ரிடில்ஸு, பாடிநல்லூர் அந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் ரிலேஷன், தூத்துக்குடியிலேருந்து வந்த உறவினர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கவ அவங்கள பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பேர் பார்ட்ஸ் கடை, 2 வீலர் 4 வீலர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேர் பார்ட்ஸ் கடை அதை நடத்தக்கூடிய ஆட்கள் அவங்க கூட மாட அப்படியே இருந்துக்கிட்டு தொழில் கற்றுக்கலாம். கொஞ்சம் தொழில் தெரிஞ்சுட்டால் முதலீடு பண்ணி நம்மளே கடை வைக்கலாம். கூடவே வந்து அப்படியே அந்த ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இந்த லாட்ரி டிக்கெட்டு போடலாம், எதனா ஒன்று பண்ணி குயிக்காக பிறலாயிடலாம் அப்படின்னு தான் உள்ளே வருது. ஆள் ஆச்சான பகவா இருக்கு. இந்த ஃபேர் பார்ட்ஸ் கடையை பார்த்துட்டு இருக்கிற அதே குறுகிய காலகட்டத்திலேயே சில பேர் வந்துட்டு அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை கூப்பிட்றது, பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றது. கபிலன் ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் நின்றுட்டு என்னப்பா அது ரொம்ப ஏமாத்திட்டே இருக்க மறந்துடாமல் அப்படின்னு கேட்கும்போது தான் பணம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு தோற்றம். இது போயிட்டு கபிலன் போராட்டம்லாம் சக்ஸஸ் ஆகவே இயல்பாக இவனுக்கே என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம பஞ்சாயத்தே பண்ணலாம்ல இருக்க அப்படின்னு தான் உள்ள என்ட்ரு ஆகுது. அதில் சில பேர் அடிக்கிறது, கொலைன்னு கபிலனுடைய ரெக்கார்டில் ஒன்றும் பெருசாக இல்லை. மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இவர் எங்கே சார் பெரிய அளவில் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு? எந்த சம்பவத்தில் ஃபேமஸ் ஆகுது? பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணுறது வந்து ஆசை தம்பியோட நட்பு தான். சென்னையில் இருந்த மிகப்பெரிய டானாக இருந்த சேரா, வெள்ளரவி அந்த டீமில் வந்து சேராவுடைய டீம் தான் ஆசை தம்பி. அதாவது சேராவுக்கு வந்து பெரிய அளவில் ஆள்கள் குறையிறாங்க அப்படின்னும் போது ஆசை தம்பி மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சேரா விரும்பி கூட சேர்த்துக்கிட்ட ஆள் தான் ஆசை தம்பி. ஆசை தம்பி வந்து கொஞ்சம் மீசை பெருசாக வச்சுக்கிட்டு உடம்புலாம் பெருசாக அது மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஒல்லியான தேகம் தான். செய்கிற சம்பவங்கள் மட்டும் ரொம்ப பதற வைக்கக்கூடிய சம்பவங்கள். சென்னை கோர்ட்டில் வந்து விஜின்னு சொல்லி ஒருத்தன் சாட்சி சொல்ல, அதாவது கோர்ட்டு கேஸுக்கு ஆஜராக வரான் இல்லையா, மேஜிஸ்ட்ரேட் கண் முன்னாடியே கொலை பண்ண சம்பவம். அது வந்து ஆசை தம்பி தான் பண்ணது. கோர்ட்டுக்குள்ளே வச்சு 1996 தான் பண்ணது. எதுக்கு அது பண்ணதுன்னா, வெள்ளரவிக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டணும், சேராவோட இருக்கிறவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைன்னு காட்டணும். நம்ம ஆள் தோற்றத்தை வச்சு ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கான், மீசை இல்லை, ஆளே ரொம்ப பக்கையாக இருக்கான் அப்படின்றோம்னு நினைக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய சம்பவக்காரன் காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ண கொலை. அது எந்த மாதிரி இடத்துலன்னா அந்த மாதிரி இடத்துல, அந்தளவுக்கு ஒரு டெரரான ஆள்.
அந்த ஆசத்தீம்பு வந்து செம்மரக்கட்டையில் வந்து நல்ல கான்டாக்ட். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு புறநகர் திருவள்ளூர் மாவட்டம் அந்த பக்கம்லாம் செம்மரக்கட்டை ரொம்ப அதிகமாக ட்ராவல் ஆகிட்டு இருந்த காலகட்டம். அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது 2-3 முறை வந்து கபிலனோட கிளாஷ் ஆகுது. அது 2-3 முறையை வந்து பெருசாக மோதலாகாமலே போயிடுது. 4வது முறை வந்து ஈசிஆரில் வந்து யாரோ ஒரு நடிகை அவங்க குடும்பத்தையே கொண்டு வச்சுட்டு கபிலன் ஒன்றும் பணத்தை கூட இல்லைன்னா வேறு மாதிரி பண்ணிவிடும் மிரட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு ஆசைத்தம்பி வராப்புல வந்துட்டு யார் என்னதும் கபிலன் ஏற்கனவே பல முறை மோதலாச்சு இல்லை. அப்போது உட்கார வச்சு கபிலன் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி விஷயம் இத்தனை லட்சம் வாங்கிட்டு ஏமாத்துறாங்க, 1 தேடாவது கொடுக்க சொல்கிறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க, நீயே சொல்லு, நியாயம் இருந்தால் நான் போயிடுறேன், உன் பக்கம் நியாயம் தான் நான் போயிடுறேன் அப்படின்னு பேசும்போது நல்லா இருக்க ரவுடித்தனம் பண்ணாலும் அதில் ஒரு ஒழுக்கம் இருக்குது போலது அப்படின்ட்டு, நீ வந்து என்கிட்ட சொன்னது அவன் தரணும்னு சொன்னேன், கடைசியில் பார்த்தா நீ தான் தரணும் போடா அப்படின்னு விரட்டி விட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி பிரித்து கொடுத்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கியா நீ என் கூட வந்துரு அப்படின்னு ஆசைத்தம்பி. எங்கே தான் 2 பேரும் ஆமாம். கபிலன் வந்து இல்லை நீ எப்படி தனியாக சிங்கிளாக இருக்கியா அந்த மாதிரி நானும் சிங்கிளாக இருந்துக்கிறேன், உனக்கு எதனா வேணுன்னா பண்ணி கொடு நான் பண்ணித்தரேன், நீ எனக்கு எதனா வேணா நீ பண்ணி கொடு, நண்பராக இருப்போன்னு கை கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் எல்லாமே வந்து கபிலன்கிட்ட ஆசைத்தம்பி கொடுக்குறது, ஆசைத்தம்பியால் முடியக்கூடிய விஷயங்களை கபிலன் கொடுக்குறது. அப்போ ஆசைத்தம்பி மூலமாக கிடைக்கக்கூடிய நட்பு தான் வந்து அயோத்திக்கு வீரமணி. ஆசைத்தம்பியும் வீரமணியும் ஒரு டீம். அப்போ தான் அயோத்திக்கு வீரமணி சினிமா பஞ்சாயத்தெலாம் அதிகமாக எடுத்து பண்ணக்கூடிய காலகட்டம். அப்போ வீரமணிகிட்ட வந்த பஞ்சாயத்தில் பாதிக்கு மேலே கபிலன்ட்ட கொடுத்து நீயே பண்ணியா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் தான் துறைமுக படத்தில் நடிக்க வாய்ப்பு, ஸ்டண்ட் யூனியனில் சேர்ந்தது, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியாக வந்து சினிமா நடிகர்களுக்கு எதிராகவே சில பஞ்சாயத்தெல்லாம் போவதும் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து எடுத்துடுறாங்க, நீக்கிறாங்க. நீக்கணும் போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்தை பெருசாக பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. சார், இவருக்கு சினிமா சம்மந்தப்பட்ட அந்த இது மட்டும்தான் இருந்ததா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு எதுவும் இவருக்கு பிஸ்னஸ்ஸு அதில் தலையீடுகள் அது மாதிரி இருந்ததா சார்? கட்ட பஞ்சாயத்து மெயின். ஓகே. இந்த லாட்ரி வந்து டப்ளிங் போகிறது. டப்ளிங்னா ஒரு நம்பர் மாதிரி இன்னொரு நம்பர். ஆமாம், வெளி மாநில லாட்ரி வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப தமிழ்நாட்டில் போட்டிகிட்டு இருந்தது. அதே மாதிரியே ஃபேக் லாட்ரி அடிக்கிறது, ஒரிஜினல் மாதிரியே ஒரு ஃபேக்கு. ஆமாம், அதில் வந்து கபிலன் வந்து எக்ஸ்பர்ட்டு, அதுக்கான ஆளுகளை பிடிச்சி அதெல்லாம் பண்ணிட்டு. அப்போ இவருக்குன்னு ஏதாவது ஒரு சிக்னேச்சர் இருக்கா சார்? இவர் இப்படி ஒரு அடையாளத்தோடு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, கொஞ்சம் கோபக்கார ஒரு கேரக்டர், அவ்வளோதான். சடனாக கோபம் வந்துடும். அதாவது கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டு, டிஎம்கே நடத்திட்டு இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் சிறுநீரங்கன்றது சென்னை மெரினாவில் இருந்தது, இப்போ இல்லை, இடிச்சிட்டாங்க அது. ஓகே. அந்த சிறுநீரங்கத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்திலே போயிட்டு நண்பன் ஆசைத்தம்பியை போலீஸ் என்கவுண்டர் பண்ணதை ஓகே சுட்டி காட்டி, ஊரில் ஆசைத்தம்பி மட்டும்தான் ரவுடியா, வேறு யாரும் ரவுடி இல்லையா, அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு, என்ன அது இந்தளவுக்கு ஓப்பனாக வந்து பேசிட்டு சவால் விட்டு போகிறான். இவன் மேலே என்ன கேஸ் பார்த்தா இவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது, ஆசைத்தம்பியோட அசோசியேட் தான், இதெல்லாம் செம்மரக்கட்ட போலி லாட்ரி, நடிகர் கட்ட பஞ்சாயத்து, நிறைய தொழிலதிபர்களை மிரட்டினது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைம் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் கபிலனை பாருங்கள் அப்படின்றாங்க. ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு டெப்டி கமிஷனர் அடையார், அவர் டீம் தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. அவர் பிற்காலத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் தான் வச்சுலாம் பண்ணுறாங்க. அப்போ சென்னை போலீஸ் கமிஷனர் வந்து ராஜசேகர் நாயர், அவர் தான் கூப்பிட்டு கவர்மெண்ட்டில் இம்மிடியேட்டாக அது என்னன்றதை பார்த்து கபிலனை அரெஸ்ட் பண்ணுங்க, கபிலனுடைய வேகத்தை குறைச்சி உள்ளே ரிமாண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து சிக்கலாகிடும், இந்தளவுக்கு பேசியிருக்கான், இது இல்லாமல் நிறைய க்ரைம் ரெக்கார்ட்லாம் இருக்குது அப்படின்போது போலீஸ் மலர் ஹாஸ்பிட்டல்கிட்ட அது பாருங்க, ஆசைத்தம்பி எப்படியோ வந்து தொழிலதிபருடைய பையனை சுதாகர் ரெட்டி பையன் சுதீரை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டாப்லையோ, அதே மாதிரி கபிலன் அன்னைக்கு போலீஸ் ஆப்ரேஷன் நடக்கிற அன்றைக்கி ஒருத்தனை மிரட்டி பணம் வாங்க தான் வராப்புல. வரும்பொழுது அந்த மலர் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே வந்து வண்டியை பார்க் பண்ணும்போது போலீஸு ரவுண்ட் பண்ணுறத கவனிச்சிடறாப்புல. கவனிச்சுட்டு ரொம்ப வேகமாக வண்டி எடுக்கும்போது போலீஸ் ஃபயர் பண்ணுறான், ஓப்பன் ஃபயர். அந்த ஃபயரில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு தவறும் பண்ணாமல் ராமலிங்கன்னு ஒரு ஆள் இறந்து போனான். இவங்க போலீஸ் அவங்க ஃபயர் பண்ணும்போது ஆமாம் மிஸ்ஃபயர் ஆகிட்டு. ராமலிங்கன் அந்தளவுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது நம்மகிட்ட தான் சொன்னேன், நான் அதை வந்து நிறைய பேர் அதை கடந்து போயிடுறாங்க, அதை சொல்லணும் கண்டிப்பாக. அவனுக்கு திருமணம் அழைப்பதில் சைக்கிள் பின்னாடி கேரியரில் வச்சுக்கிட்டு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய உறவினர்லாம் கொடுக்குறதுக்காக சைக்கிளில் வரான்.
போலீஸ் அடிக்குது, கபிலன் மிஸ் ஆகுறான். இவனுக்கு வந்து கரெக்டாக இந்த தொப்புளுக்கு கீழே முக்கியமான பாயிண்டில் கன்று பட்டு செதுறுது ரோட்லேயே, ஓப்பன் ஃபயர். அதுக்கு பிறகு தான் வந்து போலீஸ் வந்து ஓப்பன் ஃபயர் பண்ணுறத மூட்டை கட்டினாங்க. சென்னையில் கடைசியாக மூட்டை கட்டின ஓப்பன் ஃபயர் வந்து கபிலன் ஃபயர் தான். இவருக்கு கல்யாணம் ஆனதா? இவருக்கு திருமணம் ஆனதா? திருமண வாழ்க்கை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் வாழ்ந்த காலங்கள் 27 ஆண்டுகள் தான். ஓகே. எத்தனை வயசு? 69 பிறகுறாரு, 96 இறக்குறாரு, முடிஞ்சு போச்சு. இந்த வீரமணி கம்பேர் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து இந்த சினிமா பிரபலங்கள் வந்து கடத்தி கடலில் வச்சு மிரட்டி காரியம் சாதிப்பார் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கபிலன் நிறைய பேர் கடத்தி கொண்டு வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய தனி கெஸ்ட் ஹவுஸு உட்கார வச்சு ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு அவங்கள எல்லாத்தையும் என்ன பேச விட்டு மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு, ஏன்னா தேர்ச்சுன்னா வாங்குறது, தேரெலாம் 2 அறை விட்டு கையில் இருக்கிறத காலில் இருக்கிறத கட்டி கொடுத்துட்டு போகணுன்னு விரட்டி விட்டுருவோம். ஓகே. அந்த லிஸ்ட்டில் அரசியல்வாதிகள், நடிகர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மிக புகழ்பெற்ற ஒரு நடிகை, முக்கியமான ஒரு 5 ஹீரோக்கள் கூட ஓகே தொடர்ச்சியாக படங்கள் கொடுத்தவங்க இப்போ கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இப்பவும் இருக்காங்க. ஓகே. அவங்கள ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு மறுநாள் வரைக்கும் அவங்கள குடும்பம் பண்ணி, குடும்பம்னா வேறு எந்த தவறும் இல்லை, நிலம், இடம், பணம், அவ்வளோதான். அதுதான் அவரோட நோக்கமே அவ்வளோதான். வேறு எந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நடிகையில் வந்து கொண்டு வந்து வச்சது இதுதான் அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போ நடிகர்களையும் கூப்பிட்டு மிரட்டியிருப்பார்ல சார்? நடிகர்கள் நிறைய பேர். இந்த பாலியல் தொடர்பான வன்புணர்வு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து சில போலீஸார் சொல்கிறாங்க அவன் அதில் வந்து ரொம்ப மோசமானவன்னு சொல்கிறாங்க. மறுபடி அவங்க கபிலன் சார்ந்தவங்க மற்ற தெரிஞ்ச இந்த ரவுடிசம் பண்ணுறாங்கல்ல அந்த டீமில் யார்கிட்ட பேசினாலும் கபிலன் அதெல்லாம் கிடையாது, ஓன்லி பணம் தான், மணி மைண்டு தான் இருந்தாலும் அப்படின்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்து இன்னும் நிறைய தகவல்களோட பேசுவோம், நிறைய பேசுவோம். நன்றி சார். நன்றி. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.